தாமஸ் ஆல்வா எடிசனை பற்றி நம் அனைவருக்குமே தெரியும். மிகப்பெரிய விஞ்ஞானிகளில் ஒருவர். நிறைய கண்டுபிடிப்புகளை நிகழ்த்தி இருக்கின்றார். அவருடைய வாழ்க்கையிலேயே 1914ஆம் ஆண்டு ஒரு பெரிய விபத்து நடந்தது. அந்த விபத்திலேயே தன்னுடைய பரிசோதனை கூடம் முழுவதுமாக தீப்பிடித்து எரிந்து விட்டது. அந்த பரிசோதனை கூடத்திலேயே தனது கண்டுபிடிப்புக்காக வைத்திருந்த அனைத்து குறிப்புகளுமே எரிந்து சாம்பலாகின. இதை பார்த்த அந்த தாமஸ் ஆல்வா எடிசனுடைய மகன் தன்னுடைய தந்தைக்கு ஏதாச்சும் ஆகிவிட்டதோ என்று பயந்து ஓடி வருகின்ற பொழுது தாமஸ் ஆல்வா எடிசன் தான் எரிந்து போன அந்த பரிசோதனை கூடத்தை பார்த்து கொண்டே இருந்தார். அப்படி பார்த்துவிட்டு தன்னுடைய மகனை பார்த்து கூறுவார், நமக்கு நடந்த இந்த துன்பத்திலும் மிகப்பெரிய ஒரு பயன் நடந்திருக்கின்றது. அதாவது நம்முடைய தவறுகள் அனைத்துமே எரிந்து சாம்பலாகிவிட்டன. இனி நம்முடைய வாழ்க்கையை புதிதாக தொடங்குவோம், அதற்காக கடவுளுக்கு நன்றி கூறுவோம் என்று கூறினாராம். அன்பு தோழமை உறவுகளே, நாம் நன்றி உணர்வோடு உள்ள மக்களாக வாழ இன்றைய நாள் நம்மை அழைப்பு விடுக்கின்றது. அதைத்தான் இன்றைய நற்செய்தியிலேயே இயேசு 10 தொழுநோயாளிகளை குணப்படுத்துகின்றார். அதிலேயே ஒரே ஒருவர் மட்டும் இயேசுவிடம் திரும்பி வந்து இயேசுவிற்கு நன்றி கூறுகின்றார். நன்றி உணர்வு என்பது 3 நிலைகளில் காணப்படுகின்றது. முதலாவதாக, ஒருவர் நமக்கு நன்மை புரிகின்ற பொழுது அதை மனதிலே நினைத்து பார்த்து அவருக்கு நன்றி கூறுதல். இரண்டாவதாக, அவர் செய்த அந்த நன்மைக்கு அவருக்கு சொல்லாலோ அல்லது வார்த்தையாலோ நன்றி கூறுதல். மூன்றாவதாக, அவர் செய்த நன்மைக்கு நானும் பதிலுக்கு அவருக்கு நன்மையையும் உதவியையும் புரிதல், நன்றியோடு அந்த செயலிலே காட்டுதல். எனவே பிரியமானவர்களை, நம்முடைய வாழ்க்கையை நாம் எடுத்து சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே கடவுள் நிறைய அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் அதே போல் நன்மைகளை நிகழ்த்தி இருக்கின்றார். அதை நினைத்து பார்த்து கடவுளுக்கு நன்றி கூற வேண்டும். அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய மனிதர்களை நாம் சந்தித்திருக்கின்றோம், கடந்து வந்திருக்கின்றோம். அவர்களும் நம்முடைய வாழ்க்கையிலே ஏதாவது ஒரு முறையிலே அவர்கள் நமக்கு உதவி புரிந்திருக்கிறார்கள். அதை நினைத்து பார்த்து அவர்களுக்கு நன்றி உணர்வோடு இருக்க வேண்டும். எனவே பிரியமானவர்களே, கடவுளுக்கு நாம் நன்றி உணர்வுள்ள மக்களாக வாழ வேண்டும். எவ்வாறு என்றால், கடவுள் நமக்கு செய்த நன்மையை நினைத்து பார்த்து கடவுளுக்கு நன்றி கூற வேண்டும். அடுத்ததாக, கடவுள் நம்மை தவிர்த்து இந்த நாட்டிற்கும் சமுதாயத்திற்கும் செய்து வரும் நன்மை நினைத்து பார்த்து நன்றி கூற வேண்டும். அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட இழப்புகள், துன்பங்கள், அதை நினைத்து பார்த்து கடவுளுக்கு நன்றி கூற வேண்டும். எனவே இயேசுவிடம் திரும்பி வந்து நன்றி கூறிய அந்த ஒரு தொழுநோயாளியைப் போல நாமும் நன்றி உணர்வோடு கடவுளுக்கு நன்றி கூறுவோம். கடவுள் நம்மை மென்மேலும் காத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.